ஏல இந்த தானியல பாத்தியா? ராஜாவுக்கு அடுத்தபடியால வந்துட்டான். ஆமா ஆமா, புதுசா முளைச்ச காளா மாதிரி இப்படி நமக்கு மேல எல்லாம் வந்து நிக்கிறான். இப்படியே விட்டா இவனே ராஜாவாகிடுவான் போல. அப்படி விட்டுறக்கூடாதுல. என்ன நீர் மட்டும் அமைதியா இருக்கீரு? அதுக்கு தான் நான் ஒரு திட்டம் தீட்டியிருக்கேன். இந்த தானியலை எந்த விஷயத்தில் மாட்டி விடுறதுன்னு. அவனை எதுல மாட்டி விட? அவன் தான் எல்லா விஷயத்திலையும் சரியா இருக்கானே. புத்திசாலியாகவும் இருக்கான், ஞானவானாகவும் இருக்கான். அது போதாதுன்னு 3 வேளை ஜெபிக்கிறான்ப்பா. அதை வச்சு தான் அவனை மாட்டி விடணும். ராஜா கிட்ட சொல்லி ராஜாவை தவிர வேற யாரையாவது வணங்கினா அவனை சிங்கக்கவில போட சொல்லணும். ஆனா இந்த தானியலால அது முடியாது. செத்தான் தானியேல். ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. உங்களை போல சிறந்த ராஜாவை இந்த உலகமே பார்த்ததில்ல. வாங்க பிரதானிகளே, இப்போதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். வந்த விஷயம் என்ன? இல்ல ராஜா, உங்களை போல ஒரு சிறந்த ராஜா எங்கேயுமே இல்ல. ஆனா இந்த மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குதே. ஆமா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. 30 நாளைக்கு உங்களை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்குறவங்கள சிங்கக்கவில போடணும்னு ஒரு சட்டம் போட்டால் என்ன? இது நல்லா இருக்க. உடனே இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வாங்க. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடக்கிறோம். உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். தேவனே, எங்களை மன்னித்து உமது அடியானுடைய விண்ணப்பத்தை கேட்டு உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். இந்த மாட்டிக்கிட்டான். வாங்க, இந்த சந்தோஷமான செய்தியை உடனே ராஜா கிட்ட போய் சொல்லுவோம். ராஜா, 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 ராஜா. ஏன் இப்படி கத்திக்கிட்டே வாரீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? வந்த விஷயத்தை பொறுமையா சொல்லுங்க. தானியல்னு தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்களே, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? உங்க சட்டத்தையும் மீறி தேவனை வணங்கிட்டு இருக்கான். அவனை சும்மாவா விட போறீங்க? அது எப்படி? நம்ம ராஜா சும்மாவா விடுவாரு? எல்லாருக்கும் சட்டம் தானே. அவனையும் சிங்கக்கவில போட தான் ஆணையிடுவாரு. அப்படிதானே ராஜா? தானியேல சிங்கக்கவில போட ஏற்பாடு பண்ணுங்க. இந்த பிரதானிகள் பேச்சை கேட்டுட்டு தானியேலை சிங்கக்கவிக்குள்ள போட்டுட்டாமே. ஒரு வாய் சாப்பாடு கூட உள்ள இறங்க மாட்டேங்குதே. அவனுக்கு என்ன ஆக போதோ? வா, தானியல் கதை முடிஞ்சிருக்கும். எலும்பு கூட அங்க கிடைக்காது. ஆமா, இதோ வந்துட்டேன். தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்கள் கிட்ட இருந்து தப்பிக்க வைத்தாரா? சிங்கங்கள் என ஒன்றும் செய்யாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தோட வாயை கெட்டி போட்டாரு. யாரங்கே? தூக்குடா வெளியே தானியேல. தானியேல் மேல குற்றம் சொன்ன அந்த 3 பிரதானிகளையும் தூக்கி உள்ளே போடுங்கள்.